வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து செட்டு ட்ரெஸ் தாங்க. இது சாலு, இது டாப்பு, ஃபேண்ட்டில் வந்து ஒரு டாப், ஓப்பன் டாப் தைச்சிருக்கேன். இது செட்டு ட்ரெஸ்ஸில் நம்ம அம்பர்லா டாப் தைக்க போகிறோம். இது சின்னலப்பட்டியில் எடுத்ததுங்க. நல்லா ஃப்ரீயாக இருக்கும். 2.5 மீட்ரு இருக்குது லென்த்து. இது ஓப்பன் டாப் தைச்சாலும் இவ ஒல்லியாக இருக்கனால ரொம்ப மிச்சமாகும். அதனால் நல்லா அம்பர்லா டாப் மாதிரி தைச்சோம், காலர் வச்சு தைச்சோம்னா சூப்பராக இருக்கும். இது வீநெக் வச்சு காலர் வச்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். 14.5 இன்ச்சு மேல் உயரத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அரை இன்ச்சு சேர்த்து 15 இன்ச்சு வச்சு மேல் உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கைக்கு வந்து நம்ம கீழே வந்து சமோசா ஷேப் போட்டு கட் பண்ணிவிட்டு மீதி வரதை கைக்கு எடுத்துக்கலாம். கைக்கு கொஞ்சம் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும், அதனால ஒன்றும் இல்லை, ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ லைனிங் எடுத்திருக்கேன். இது ஃபுல்வாயில் சுற்றலை வந்து 9.5 இன்ச்சுங்க. இது நீளமாக இருக்குது லைனிங்கு, அதனால் கொஞ்சம் நெட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது 4ஆக மடித்து போட்டுக்கலாம். இப்போ 4ஆக மடித்து போட்டிருக்கேன், முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும். இந்த டாப்பும் அப்படி தைச்சதாங்க. செட்டு ட்ரெஸ் எடுத்து இந்த மாதிரி அம்பர்லா டாப் தைச்சிட்டு அது ஃபேண்ட்டில் வரதையும் ஒரு டாப் தைச்சேன். சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து செட்டில் வர ஃபேண்ட்டு போடாமல் லெக்கின் போட பழகிருச்சுங்க பிள்ளைங்க. அதனால் வந்து ஒரு செட்டில் வாங்கினோன்னா 2 டாப் தைச்சிருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. சுற்றளவு 9.5 இன்ச்சு, 15 இன்ச்சு அதில் வச்சு நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து 14.5 வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பா, குட்டையாக இருப்பா. 14.5 வச்சுக்கோங்க. நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்ட்ரு வந்து 3.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து 7 வைக்கிறேன், 7 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ ஆம்கோல் வந்து கீழே கொண்டு வந்து சேர்த்துடலாம். இப்போ ஷோல்ட்ரு வந்து கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்கோல் வந்து தையல் பகுதி விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது ஆம்கோல். இப்போ வந்து நம்ம வரைஞ்சது போல் இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஷோல்ட்ரு வந்து கிராஸாக கட் பண்ணிக்கலாங்க. இது காலர் நெக் வரும். கீழே வந்து 8 இன்ச் இருக்குது. ஆம்கோல் நல்லா குடஞ்சி கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நமக்கு இந்த இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும். ஆம்கோல் கீழே வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் கழுத்து பகுதி. இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கீழ் ஸ்கர்ட்டுக்கு மடித்து போட்டுடலாம் முக்கோணமாக. இது கொஞ்சமாக தான் ஜாயிண்ட் வரும், மீதி இருக்கிறத நம்ம கைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள். இந்த மாதிரி 4ஆக மடித்து போட்டுக்கோங்க முக்கோணமாக. இப்போ நம்ம வெட்டினதை மேலே வச்சு வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 32 இருக்குது, 30 இன்ச்சு இருக்குது. நான் 2 இன்ச்சு சேர்த்து 32 வைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம தண்ணியில் போட இது ரொம்ப மேலே தான் போகும், கொஞ்சம் சுருங்கும். அதனால் 32 வைக்கிறேங்க. இப்போ மேலே வந்து நம்ம வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1/4 இன்ச்சு நான் மேலே ஏற்றி மார்க் பண்ணுறேன். இப்போ கீழே வந்து 32 இன்ச்சு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் 30 வச்சுருக்கேன். 2 இன்ச்சு வந்து கொஞ்சம் நல்லா வளைவாக இருக்கணும்னு 2 இன்ச்சு சைடில் வந்து தூக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம 32 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து வரைஞ்சிக்கலாம். கீழே வரைக்கும் கொண்டே சேர்த்துடலாம். அது கொஞ்சத்துக்கு மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி எடுத்துடலாம். மேலேயும் நம்ம வரைஞ்சிட்டு அதுலேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே ஏற்றி வரைஞ்சிருக்கேன். நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பா, அதனால் மேலே ஏற்றி தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ கொஞ்சோன்னு கீழே மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். தைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அது ஒரு இது மட்டும் எக்ஸ்ட்ரா வருது. இந்த இதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு கொஞ்சோன்னு எடுத்துகிட்டு இதில் தான் நம்ம கை தைக்க போகிறோம். கைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவும் ஜாயிண்ட் வராது, லைட்டாக மேலே மட்டும் ஜாயிண்ட் வரும். அது ஒன்றும் தெரியாது நம்ம போடும்போது. நம்ம ஆம்கோல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம். இதான் லைனிங்கு. முக்கோணமாக மடித்து போட்டுட்டு, அதாவது மேல் உயரத்துக்கும் கைக்கும் கட் பண்ணிடலாம். மேல் உயரத்துக்கு நம்ம ஃபுல் வாயில் எடுத்துருக்கோம். கைக்கு மட்டும் இது 2.5 மீட்ரு இருக்குது. 1/2 மீட்ரு கட் பண்ணிவிட்டு 2 மீட்டரை நம்ம மடித்து போட்டுடலாம். மடித்து போட்டுட்டு நம்ம வெட்டினதை வந்து மேலே வச்சு கொஞ்சம் மேலே ஏற்றி அப்படியே வரைஞ்சி கட் பண்ணிடுங்க. இருக்கிற உயரத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து லைனிங் வந்து கீழே வரைக்கும் வரணும்னு கிடையாது. இப்போ மேலே கட் பண்ணிவிட்டு கீழே கொஞ்சம் மேலே ஏற்றியே நம்ம கொஞ்சம் இதுக்கும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் வரும். ஏன்னா வந்து நமக்கு லைனிங் வந்து 2 மீட்ரு, அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் அகலம் அதிகம், நமக்கு இது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கீழே வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாங்க. கரையை வச்சு ஒரு தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம். அமுக்கு தையல் போட்டுருங்க. இப்போ 2 பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், லைட்டாக தான் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம லைனிங் வச்சு சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம சைட்லேயும் தையல் போட்டுக்கலாம். இது அம்பர்லா டாப்ன்றதுனால தனித்தனியாக தைக்க தேவையில்லை, சேர்த்து வச்சே நம்ம தையல் போட்டுக்கலாங்க. அது நம்ம பிரிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஃப்ளிட்ஸ் வச்சு தைக்கிறதுக்கு வந்து நம்ம தனித்தனியாக ஜாயின் பண்ணணும். இதுக்கு வந்து தேவையில்லைங்க. இப்போ காலர் நெக்குக்கு தான் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணி இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. இதுக்கு 3 இன்ச்சு உயரங்க. நெக்கோட உயரமும் அகலமும் 3 இன்ச்சு தான். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்கு கிராஸாக மார்க் பண்ணிக்கோங்க. மேலே 1 இன்ச்சு, கீழே 2 இன்ச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வீசப் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த லைனிங்கை தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். தனித்தனியாக தைக்க போகிறோம். இப்போ இதையும் மெயின் பீஸும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்கே மேலே கழுத்து ரவுண்டுக்கு தைக்கக்கூடாது. இந்த வீக்கை மட்டும் தைச்சிட்டு அப்படியே கீழே திருப்பிடுங்க.
நல்லா தேய்ச்சி விட்ருங்க. இப்போ திருப்பி நம்ம எஜ்ஜிலே தையல் போட்டுடலாம். லைனிங் கிளாத்து வெளில தெரியாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சைட்லலாம் நம்ம லைனிங் வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கம் நம்ம தைச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு நெக்கு, இதுக்கு காலர் நம்ம வைக்க போகிறோம். இதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்பயுமே பின்னாடி பக்கம் திருப்பி பேக் சைடு திருப்பி ஷோல்டர் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்கோலுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். நான் இதில் இருக்க கொஞ்சம் டார்க் கலர் இருக்குது, அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் எடுத்திருக்கேங்க. டார்க் மெரூன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாலில் இருக்க கலருக்கு மேட்சாக நான் பைப்பிங் கொடுக்குறேன். கையோட அகலம் 8 இன்ச்சுங்க, உயரம் 16 இன்ச்சு. ஆனால் லைனிங் கிளாத்து கொஞ்சம் கீழே மடித்து விட்டுட்டு, அதாவது லைனிங் தனியாக நமக்கு மேல் பகுதி தனியாக கீழ்ப்பகுதி தனித்தனியாக இருக்கணும். ஒன்றா சேர்த்து லைனிங்கும் இதுவும் சேர்த்து தைக்காதீங்க நம்ம ப்ளவுஸ்க்கு மாதிரி. ஏன்னா காட்டன்னால் நமக்கு லைனிங்கும் சுருங்கும் இதுவும் சுருங்கும். அதனால் தனித்தனியாக இருந்துச்சுன்னா கை நீட்டாக இருக்கும். அதனால் சேர்த்து பிடிச்சி தைக்காதீங்க. லைனிங்கோட மெயின் பீஸ் 1 இன்ச்சு கீழே இறக்கமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது குறைஞ்சு கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சுங்க. ஆம்கோல் நம்ம பைப்பிங் 2 பக்கம் நான் வச்சுட்டேன். காலருக்கு அளந்துடலாம் எவ்வளோ இருக்குன்னு. பதினேழு 3/4 இருக்குங்க. அதை 2ஆக மடிச்சிடலாம். நமக்கு 8.75 இருக்குங்க. இப்போ நான் ஒரு 7 இன்ச்சுக்கு நான் கேன்வாஸ் மடித்து போட்டிருக்கேன். மடித்ததுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் 3 இன்ச்சு. நெக்கோட அகலம் எவ்வளவோ அந்தளவு 3 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வளைவு போட்டுடலாம். இப்படியே வச்சு பார்த்துட்டு வாங்க. நமக்கு கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ரா இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக கட் பண்ணும்போது இவனுக்குள்ள வளைவு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்டாக கட் பண்ணிடுங்க. இதுமாரி ஊசி குத்திட்டு கட் பண்ணுங்கள். லைட்டாக எங்கனாலும் கொஞ்சம் கார்னர்ஸ் லைட்டாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ சென்டர் பகுதியை அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. 1/4 இன்ச்சு இந்த பக்கமும் விட்டு கட் பண்ணுங்கள். 2 பக்கமும் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு.
இந்த ஓரத்தில் மடித்து ஓர தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாகவே மடித்து போடுங்க. நெருத்தையில் போடாதீங்க, என்னென்னு நம்ம பிரித்து விட்ருவோம். கையில் பெரிய ஊசி வச்சுட்டு நல்லா இந்த கேன்வாஸ் எச்சு வரைக்கும் நல்லா தள்ளி விட்டு தைச்சி ஓடு தையல் போடுங்க. ஓடு தையல் போட்டுட்டு இப்போ இந்த பீஸை வச்சு நம்ம அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் தைக்கிறப்ப ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் மேலே ஏற்றி தைங்க. 2 பீஸும் கொஞ்சம் தனித்தனியாக வரணும். அப்போ தான் நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் 1/4 இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி அப்படியே தைச்சிட்டு வாங்க. கேன்வாஸ் எட்ஜிலே அப்படியே தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு நம்ம உள்ளே வந்து அதே அளவு கட் பண்ணிடலாம். நீங்கள் வெளியே கட் பண்ணும்போது நம்ம தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா அதில் தான் நம்ம தைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணியாச்சு. உள்பக்கம் வந்து லைட்டாக ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நம்ம தைச்சி திருப்பும் போது உங்களுக்கு நல்லா படிஞ்சு கொடுக்கும், அதுக்காக லைட்டாக ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விடுங்க. இப்போ அடையாளப்படுத்திட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ கேன்வாஸ் இருக்கிறதுக்கு நேராக நம்ம வந்து கழுத்து பகுதியை மார்க் பண்ணிவிட்டு வச்சு தைக்க ஆரம்பிங்க. ரொம்ப அடிப்பகுதியும் இழுக்கக்கூடாது, மேல் பகுதியும் ரொம்ப இழுக்கக்கூடாது. இழுக்காமல் நம்ம எந்த அளவுக்கு தைக்க முடியுமோ அந்தளவுக்கு தைச்சி கொடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப மேலே இழுத்தாலும் பிரச்சனை, கீழே இழுத்தாலும் பிரச்சனைங்க. கொஞ்சம் எதாவது எக்ஸ்ட்ரா ஆயிரும். அதனால் பார்த்து கவனமாக தைச்சிட்டு வாங்க. இப்போ தைச்சிட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு நேராக இப்போ நீங்கள் விரிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அந்த கழுத்து வரைக்கும் நல்லா தூக்கி விட்டு தைச்சிட்டு திருப்பிக்கலாம். பாருங்கள், திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இடத்துல இருக்க பிசுறு வந்து நல்ல பெரிய ஊசி வச்சு உள்ளே தள்ளி விட்டுட்டு நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி அப்படியே தைக்க ஆரம்பிச்சிடலாம். கரெக்டாக அந்த தையல் மேலேயே அப்படியே வச்சு தையல் போட்டுவாங்க. அப்போ சரியான அளவு நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் நம்ம போட்டுடலாம். அந்த பிசுறு மட்டும் லைட்டாக உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சு பாருங்கள். காலர் நெக்கு இந்த மாதிரி தைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஓடுத்தையெல்லாம் பிரித்து விட்ருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே வந்து இப்போ கீழேருந்து நம்ம காலர் நெக்கு எல்லா காலர் சுற்றி அடுத்து அந்த பக்கம் வரைக்கும் நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். பைப்பிங் கொடுத்திங்கன்னா காலர் வந்து ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்குங்க. இந்த மாதிரி உருட்டி கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம்.
2 இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டிருக்குங்க. இப்போ அதை வச்சு நம்ம அந்த வி ஷேப் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வச்சு தையல் போட்டுவாங்க. ரோப் அடித்து திருப்பி 1.5 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதிலே ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ கீழேருந்து வச்சுட்டு வரலாங்க. கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். நீங்கள் பட்டன் ஷோ பட்டன் ஏதாவது வாங்கி வைக்கலாங்க. அப்படி இல்லைன்னா அலுமினியம் பட்டன் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ரோப்பு கொடுத்துட்டு பாசி ஒயிட் கலர் வைக்கிறேங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே தையலுக்கு விட்டுட்டு 1/2 இன்ச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே ஏற்றி வைங்க. மேலே ஏற்றி வச்சுட்டு ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தள்ளி தள்ளி வச்சுட்டு வாங்க. நம்ம ரெடிமேடில் வாங்குற மாதிரியே இருக்குங்க. ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ரெடிமேடில் வாங்குறது லைனிங் கொடுக்க மாட்டாங்க. சில ட்ரெஸ்ஸுக்கு வந்து நம்ம வந்து லைனிங் கொடுத்து ரொம்ப நீட்டாக தைச்சிருக்கோம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு மேலே வரைக்கும் நம்ம வச்சிடலாங்க. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சு. நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு தையல் போட்டு விட்டுடலாம். போட்டுட்டு கை வந்து அடையாளப்படுத்திக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு அப்படியே மார்க் பண்ணிட்டு வந்துங்க. அடையாளப்படுத்திட்டு 2 பக்கமும் சேர்த்து வச்சு அடையாளப்படுத்துங்க. அப்போ தான் ஏற்றி தாத்தி வராமல் இருக்கும். நம்ம இப்போ அப்படியே அந்த மார்க் பண்ணதுலேயே அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இது வேறு யாருக்கும் இல்லைங்க, என் தங்கச்சி பொண்ணுக்கு தைச்சது தான். அவள் காலேஜ் போகிற அடுத்து 12th முடிச்சிருக்கா, அவளுக்காக தைச்சது தாங்க. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம கீழே ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சேர்த்து வச்சு அடையாளப்படுத்திட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே தைச்சிட்டு வாங்க. எக்ஸ்ட்ரா எது இருந்துச்சுன்னா நம்ம தைச்சி முடிச்சுட்டு சைடில் லைட்டாக கட் பண்ணி விட்டுலாம் வளைவு கொடுத்து. ஏன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நஞ்சம் எக்ஸ்ட்ரா வரத்தான் செய்யும். அப்படி வந்தது அப்படின்னா லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் வெயிட் இருக்கவங்களுக்கு வந்து சரியான அளவில் வரும். இது வந்து கொஞ்சம் நமக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த 2 பக்கமும் வந்தது. அதை லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அமுக்கு தையல் போட்டுடலாம். 2 தையல் போட்டுட்டு அமுக்கு தையல் போடுங்க. இது பின்னாடி வந்து நான் கயிறு கட்டிக்கிற மாதிரி வச்சுருக்கேன், நாட்டு வைக்கல. நம்ம ஃப்ராக்குக்கு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வச்சுருக்கேன். கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு பார்டர் சின்னதாக கொடுத்துடலாம். நான் கீழே ஒரு பார்டர் கொடுத்தாவே ரொம்ப அழகாக இருக்கும். இது அப்படியே திருப்பி எடுத்துடலாங்க. இது வந்து 2 இன்ச் ஆகலும். மேலேருந்து நீங்கள் தைச்சிட்டு வந்துட்டு ஒயரை வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. இப்போ திருப்பிடலாம். கார்னராக அடித்து விட்டுங்க. அதாவது வந்து வி ஷேப்பில் அடித்து விடுங்க. அடித்து விட்டுட்டு இதை நல்லா வெளியில் எடுத்துடலாம்.
2 அடிச்சாச்சு. நம்ம வந்து டாப்ஸில் வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. ஏன்னா இப்போ தான் இந்த மாதிரி இதான் எல்லா ட்ரெஸ்லேயும் கொடுக்குறாங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. நமக்கு இடுப்பு பகுதி லூஸாக இருந்துச்சுன்னா பின்னாடி ஒர்க்கில் நம்ம கட்டிக்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் கொஞ்சம் தூரம் ஏன் தைச்சி விட்றேன் அப்படின்னா, நம்ம தையல் போடுவோம் 2-3 தையல், அது வந்து நகலாமல் இருக்கிறதுக்காக தைச்சி விட்றேன் நான். தைச்சி விட்டுட்டு அப்படியே பின்னாடியே அப்படியே கட்டி விட்டுறலாம். கட்டி விட்டு தைக்கிறப்ப நமக்கு வந்து தையலில் வந்து சேராது உங்களுக்கு. இப்போ நம்ம சைடு தையல் போடலாங்க. ஒரு தையல் போட்டுட்டு அடுத்த தையலுக்கு 2க்கும் 4 இன்ச்சு கேப் விடுங்க. நல்லா வளைவு கொடுத்து தைங்க. கீழே வந்து அப்படியே இந்த மேல் வாக்கில் மடித்து விட்டுட்டு சேர்த்து தைச்சி விட்ருங்க, தொங்காமல் இருக்கும். இப்போ 3வது தையல் இன்னொரு பக்கம் தைச்சிட்டேன், அதை அளவு வச்சு பார்த்து 3வது தையல் போட்டுடலாம். இந்த மாதிரி தான் லைனிங் வந்து தனித்தனியாக நீங்கள் வைக்கணும் கைக்கு. பாருங்கள், இது பின்னாடி பக்கம், இது முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு இந்த மாதிரி ஒரு பாசி கொடுத்துடலாம் ஒயிட் கலரில். படியில் தைச்சி விட்டு அதுக்கு மேலே வந்து இந்த கயிறை அப்படியே மாட்டி விட்டுட்டு கயிறை சுற்றி ஒரு 2-3 தையல் அது நகலாமல் நகலாமல் இருக்கிறதுக்காக போட்டு விட்ருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம். என் பொண்ணு கூட கொஞ்சம் வெயிட்டாக இருப்பாள், ஆனால் இவள் ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க. இவளுக்கு ட்ரெஸ்ஸு தைக்கணுன்னா தான் பயமாக இருக்கும். ஏன்னா குண்டானவங்களுக்கு கூட நம்ம தைச்சிடலாம், ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு தைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமே. பாருங்க, ஃபிட்டாகவும் அழகாகவும் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ட்ரெஸ் மாடல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 in 1ங்க, 2 ட்ரெஸ் தைச்சிருக்கேன் இதில். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.